ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வளன் தோட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மயில் மாணிக்கம். இந்த செடி பார்த்திங்கன்னா விதை மூலமாக தான் வளரும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் 3 கலர்ஸ் இருக்குது. என்னென்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு, பிங்க்கு அண்ட் ஒயிட்டு. நம்ம வளர்க்குறது பார்த்திங்கன்னா ரெட்டு. இதை சன்லைட் படுற இடத்துல வச்சோம்னா ரொம்ப நல்லா வளரும். இது ஒரு கொடி வகையை சார்ந்தது. இது ஒரு சீசன் பிளான்ட்டு. இது பார்த்திங்கன்னா விதை போட்டு ஒரு 3 நாள்லேயே செடி முளைக்க ஆரம்பிச்சிடும். செடி முளைச்சி கரெக்டாக 40 நாளில் பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த பூ பூக்கிற சீசன் பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதத்துலேருந்து 5 மாதம் வரைக்கும் நமக்கு பூ கொடுக்கும். இந்த பூ மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய தேன்சிட்டு வர்றதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இதோட தண்டும் பூ பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதுனால இதுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். இந்த செடி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மண் கலவை எதுவுமே இதுக்கு தேவைப்படாது. நார்மலான மண் கலவையில் இது ரொம்ப நல்லா வளரும். இது ஒரு மூலிகை செடி. ஒரு கைப்பிடி மருதாணி, ஒரு கைப்பிடி கரிசாலங்கண்ணி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கைப்பிடி இந்த மயில் மாணிக்கத்தோட இலை, இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி தலையில் தேய்ச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த முடி உதிர்றதுலாம் குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் இது மூல நோய், அப்புறம் குடல் புண், அதுக்கப்புறம் நீரிழிவு நோய், சர்க்கரை நோய், இந்த மாதிரி பல வியாதிகளுக்கு இது மருந்தாக பயன்படுது. இதோட விதை பார்த்திங்கன்னா ரொம்ப பொடிசாக தான் இருக்கும். அதோட பூ உதிர்ந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு அதோட காம்புலே அதோட விதை வர ஆரம்பிச்சிடும். இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு பெரிய லெவலில் எந்த விதமான கவனிப்புமே தேவைப்படாது. நீங்களும் இந்த செடியை உங்கள் மாடி தோட்டத்தில் வளர்த்து பார்த்துட்டு எப்படி வளர்ந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.